எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக சிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ். கடையில் வாங்குகிற சிப்ஸ் நல்ல கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே நினைப்போம் வீட்டில் ஏன் இந்த மாதிரி சிப்ஸ் நம்ம செய்ய முடியாது, ஏன் நம்மளுக்கு வரமாட்டேங்குதுன்னு. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும், இன்ஃபேக்ட் அதை விட பெட்டராக இருக்கும். ஏன்னா இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய பவுலில் தண்ணி எடுத்து அதில் 2-3 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. உப்பு தண்ணியில் நல்லா கரையட்டும். இந்த ரெசிபிக்கு நான் 5 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு சிப்ஸ் போடுற ஸ்லைசர் வச்சு மெலிசா சீவிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்லைஸ் பண்ண கிழங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற உப்பு தண்ணியில் சேர்த்துருங்க. உப்பு தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால கிழங்கோட கலரும் மாறாது, அதே சமயம் கிழங்குலையும் கொஞ்சம் உப்பு ஊறும். நான் இன்னொரு வெரைட்டியான ஸ்லைசர் வச்சு இந்த மாதிரியும் சிப்ஸுக்கு ஸ்லைஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரெகுலரான நார்மல் ஸ்லைசர் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ண ஸ்லைசஸையும் நான் உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறேன். 5 நிமிஷம் ஊறட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பவுலில் இருக்கிற ஸ்லைசஸை ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே வைங்க. கிழங்குல இருக்கிற தண்ணி ஃபுல்லாக டிஷ்யூஸ் நல்லா அப்சார்ப் பண்ணிடும். டிஷ்யூஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வீட்டில் இருக்கிற நல்ல மெலிசான ஒரு டவல் எடுத்து கூட நீங்கள் அது மேலே வச்சுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதும் மேலே இன்னொரு டிஷ்யூ வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற ஈரப்பதம் கூட க்ளீனாக டிஷ்யூஸ் இழுத்துடும். இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ண எல்லா பீசஸையும் செய்யுங்க. பீசஸில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி தண்ணியை ட்ரை பண்ணாமல் எண்ணெயில் போட்டோம்னா சம்டைம்ஸ் அது தெறிக்க கூட செய்யும். அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை நீங்கள் செஞ்சு எக்ஸஸ் மாய்ஸ்சரை எடுத்துருங்க. இப்போ நம்ம சிப்ஸ் பொரிக்கலாம். ஒரு கடாயை வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒன்றா மெதுவாக ஸ்லைசஸ் பண்ண உருளைக்கிழங்க சேருங்க. கடாய் ஃபுல்லாக நிறச்சி போடாமல் எல்லா பக்கமும் பொன்னிறமாக பொரியிற மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு போடுங்க. பொரியிற சத்தம் கம்மியாகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுங்க. சத்தம் நின்னதும் 2-3 செகண்ட் அப்படியே எண்ணெயில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக மாறிடும். அப்போ நீங்கள் கடாயிலேருந்து எடுத்துடலாம். ஒரு பவுலில் டிஷ்யூஸ் வச்சு பொரிச்ச சிப்ஸை அதில் வைங்க. எக்ஸஸ் ஆயில் இருந்தால் வடியட்டும். இப்போ இன்னொரு விதமான ஸ்லைஸ் பண்ண கிழங்க நான் பொரிச்சு எடுக்கிறேன். இதே மாதிரி எல்லா சிப்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக வரும். மெயின் ஸ்லைசர் நல்ல மெலிசாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் மிளகாய் பொடி தூவி கலந்து விடுறேன். மிளகாய் பொடி தூவி கலந்து விடும்போது மெதுவாக பொரிச்ச சிப்ஸை உடஞ்சிடாமல் பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி கையால் கூட நீங்கள் கலந்து விடலாம். காரம் வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு மட்டும் தூவி கூட சாப்பிட்லாம். பாருங்கள், அருமையான கலர் அண்ட் ஃப்ளேவரில் கிறிஸ்பியான இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 2 விதமாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா இதே மாதிரி நீங்கள் டேஸ்டியான சிப்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வீட்லேயே சாப்பிட்லாம். நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு நாளில் தீத்துருவாங்க எல்லோரும். ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான், நாங்கள் ஃபுல்லாக செஞ்ச உடனே காலி. ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.